செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்காங்களோ வசதியான இருக்கவங்களோ அவங்களுக்கு தான் வந்து மோட்டார் கிடைக்கும். அப்போ அந்த மோட்டாரை உள்ளே போடுறாங்க. போட்டு இப்போ 10 பேர் தண்ணீரை இறைக்கும் பொழுது என்ன நடக்குன்னா 90 பேர் கிணத்துலேருந்து தண்ணி உள்ளே வந்துடும். தண்ணீரில் வந்து 3 வகையான தண்ணீர் இருக்குது. சர்ஃபேஸ் வாட்டர்னு சொல்லக்கூடிய மேற்பரப்பு தண்ணீர், ரெண்டாவது இருக்கக்கூடிய சப்சாயில் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணக நீர், அதற்கு அடுத்ததாக தான் நிலத்தடி நீர் சொல்லக்கூடிய அந்த கிரவுண்ட் வாட்டர். இப்போ நம்ம கிரவுண்ட் வாட்டரே பார்த்தே கிடையாது. எப்போ போர்வெல் தொழில்நுட்பம் வந்துச்சோ அப்போ தான் நம்ம கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே போனோம். ஏன்னா அதை எடுக்கவே கூடாது. அந்த தண்ணீரானது முழுக்க முழுக்க உப்புகளும் நஞ்சுகளும் நிறைந்த தண்ணீர். அதை தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ நீங்கள் வேடசந்தூர் இது திண்டுக்கல் பக்கம் போனீங்கன்னா அந்த தண்ணீரில் வந்து ஃப்ளோரைடு இருக்குது. ஃப்ளோரைடு நீங்கள் அந்த தண்ணீரை குடிச்சிங்கன்னா என்னாங்கன்னா பல்லு கருப்பாக மாறும். அப்புறம் நம்ம கால் வந்து இப்படி வளைஞ்சிரும், பெண்டாயிரும். இதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த அங்கே நீங்கள் மருத்துவ ஆய்வு செய்யும்பொழுது தான் அந்த உண்மைகள் தெரிய வருது. இப்படி ஒரு இடத்துலையும் நமக்கு நிலத்தடி நீருக்குள்ளே போய் அந்த தண்ணீர் எடுக்கும் பொழுது, ஏன்னா அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாகவே உலகம் தோன்றிய பொழுது அது போய் உள்ளே உட்காந்துருக்கு. அந்த தண்ணீரை வந்து யாருக்கு பயன்படும்னா கிட்டத்தட்ட சூழலியலுக்கு சம்மந்தப்பட்ட நீர். அதை நம்ம பயன்படுத்தவே கூடாது. நம்ம எடுக்கலாம்னா மண்ணக நீர் எடுக்கலாம் அல்லது மேற்பரப்பு தண்ணீர் எடுக்கலாம். அப்போ இந்த தண்ணீரை வந்து எடுக்கும் பொழுது பற்றாக்குறை ஏற்பட்டதன் காரணமாக என்னாச்சு அப்படின்னா போர்வெல் தொழில்நுட்பத்துக்கு போக ஆரம்பித்தோம். அப்போ நம்முடைய கமலை போயிடுச்சு, நம்முடைய வந்து ஏத்தம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் போர்வெல் தொழில்நுட்பம் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா வேறு சிக்கல் வருது. இப்போ நீங்கள் யூரியா போன்ற அந்த ரசாயன உரங்களை போடும் பொழுது செடியானது பச்சை பசேர்னு வரும். இப்போ பசுமையாக ஒரு செடி வளரும் பொழுது அதை நோக்கி பூச்சிகள் வரும். எப்பயுமே சாப்பிட்ற இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் பழைய சோறு, இந்த பக்கம் பிரியாணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம், நம்ம பிரியாணியை நோக்கி தான் போவோம். அதுதான் இயல்பு. அதுபோல் கரும்பச்சையான செடிகளை பார்த்து அந்த பூச்சிகள் வரும். பூச்சிகள் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, பூச்சிகள் நிறைய சாப்பிட உடனே விவசாயிக்கு அச்சம் வந்துடும். ஐயோ பூச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஓடுவார் கடைக்கு போனவுடனே ஒரு டப்பா எடுத்து கொடுப்பான். அது மருந்துன்னு பேர் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நஞ்சு, அது அடிப்படையில் அது நஞ்சு. யார் சாப்பிட்டாலும் சாவும், உயிர் கொல்லி அது. அதை எடுத்துகிட்டு வந்து அது மருந்துன்னு கொடுத்த உடனே அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுவோம். அது வந்து முதல் தலைமுறை நஞ்சு. அது வந்து அதனுடைய இயல்பு என்னென்னா மேலே பட்டவுடனே சாகடிக்கும், தொடு நஞ்சு. அதை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸ்ப்ரே பண்ணோன்னு என்ன ஆகுனா, அந்த விவசாயிக்கு தெரியாது 2 வகையான பூச்சி இருக்குது சூழலில். ஒன்று சைவ பூச்சிகள், இன்னொன்று அசைவ பூச்சிகள். சைவ பூச்சிகள் தான் சிக்கலானது. ஏன்னா அதுதான் இலையை சாப்பிடும், அந்த தண்டை சாப்பிடும், காய்களை போட்டு தொலைக்கும். ஆனால் அசைவ பூச்சிகள் என்ன பண்ணும்னா பூச்சிகளை பிடிச்சி தான் சாப்பிடும். குளவிகள் இருக்குது, எக்கச்சக்கமான குளவிகள், ஆயிரக்கணக்கான குளவிகள் இருக்குது. குளவிகளை நம்ம பார்த்தோன்னு பயப்படுறோம், குளவி அழிச்சோன்னு நினைக்கிறோம். இல்லை, குளவிகள் நமக்கு நண்பர்கள். அதே போல் 8 கால் பூச்சி இருக்குது, நம்ம ஸ்பைடர்னு சொல்கிறோமே, அந்த சிலந்தி பூச்சி. இப்படி வந்து எக்கச்சக்கமான பூச்சிகள், நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நன்மை செய்கிற பூச்சிகள் தான் அழியும் முதல்ல. ஏன்னா அது வேட்டைக்காரன் மேலே பறந்துட்டுருப்பான். அவன் அந்த செடிகளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தீமை செய்கிற பூச்சிகள் அல்லது சைவ பூச்சிகள் தப்பிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பூச்சிகளுக்கு 4 பருவம் இருக்குது. ஒன்று முட்டையிலேருந்து புழுவாகும், அப்புறம் கூட்டு புழுவாகும், அதுக்கப்புறம் தான் அந்தி பூச்சியாக மாறும். அப்போ நம்ம தெளிக்கக்கூடிய அந்த பூச்சி கொல்லி என்று சொல்லக்கூடிய நஞ்சானது எதை ஒன்றும் பெருசாக பாதிக்காதுன்னா முட்டையையும் கூட்டுப்புழுவையும் பாதிக்காது. ஒரு வாரம் கழித்து திருப்பி நிறையா பூச்சி வரும். திருப்பி ஓடுவார் விவசாயி கடைக்கு, 2வது ஒரு நஞ்சு எடுத்து கொடுப்பான். அது 2ஆம் தலைமுறை நஞ்சு. அது பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன் பேர். அதாவது ஊடுருவி பாயும் நஞ்சு. செடிக்குள்ளே நஞ்சு வந்துடும். அதை நம்ம எடுத்து சாப்பிடும்பொழுது நாம் சாப்பிட்ற காய்களில், கீரைகளில் எல்லாமே நஞ்சு. அப்போ நஞ்சுண்ட சாமிகளாக நம்ம மாறிடும் தொடர்ச்சியாக. அப்போ இந்த 2ஆம் தலைமுறை நஞ்சு போய் 3ஆம் தலைமுறை போய் 4 போய் 5 வந்தாச்சு, 5G வந்துட்டோம். அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க பூச்சிகளெல்லாம் அழிக்க முடியாது. இது ஜெனிஃபர்னு ஒரு அம்மா 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. எப்போல்லாம் நீங்கள் ரசாயன உரம் போடுறீங்களோ அப்போ பூச்சிக்கொல்லி தெளிச்சாகணும், எப்போல்லாம் பூச்சிக்கொல்லி தெளிக்கிறீங்களோ அப்போ ரசாயன உரம் போட்டாகணும். இது ஒரு நச்சு வளையம், அதுக்குள்ளே போய் மாட்டியிருக்கோம். அப்போ இதிலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் மனித சமூகம் விடுபடும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது கண்டுபிடிச்சாச்சு, இனிமேல் என்ன பண்ணுறது, இப்போ நஞ்சு தெளிக்க முடியாது, அப்போ நஞ்சு நிறுத்து. அப்போ என்ன பண்ணலாம்னா விதையிலே நஞ்சு சேர்த்துறது. அதுதான் இந்த பிடி தொழில்நுட்பம் அல்லது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்ஸ்னு சொல்கிறாங்களே, அது வந்தாச்சு. இப்போ அதை எடுத்து பெரிய அளவுக்கு நம்ம போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ உணவு முழுவதையுமே ஒரு சில நிறுவனங்கள் கைப்பற்றிட்டாங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. அப்போ இந்த நிறுவனங்கள் கையில் போகும்போது ஒரு நாட்டினுடைய உணவு உற்பத்தி முறையை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றாங்க. அப்போ இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இலங்கை தான். இலங்கைக்குள்ளே போனீங்கன்னா, நான் சென்ற வாரம் போயிருந்தேன். ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி அவங்க அந்த ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க அந்த விவசாயிகளுக்கு தற்சார்பு வேளாண்மை எப்படி பண்ணணுன்றது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தேநீர் 200 ரூபாய்க்கு விற்கிறான். ஒரு கிலோ அரிசி வந்து அங்கே 290 ரூபா 300 ரூபா போகுது. மிகப்பெரிய கொடுமை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய வேடிக்கை, இப்போ ராமநாதபுரத்தில் 600லேருந்து 700 மில்லிமீட்டர் தான் மழை, ஆனால் இலங்கையில் வந்து 3000 மில்லிமீட்டர் மழை கிடைக்குது. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய வளமான நாடு, எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டியிருக்குன்னு பாருங்கள். அப்போ
இந்த இந்த புரிதல் நமக்கு வரணும். இந்த புரிதல் இல்லை, நம்முடைய விதைகள், நம்முடைய உரம், நம்முடைய தொழில்நுட்பம் நம்மகிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு வெளியே போச்சுன்னா மிகப்பெரிய சிக்கல் வரும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இது அப்படி பார்த்தீங்கன்னா கூட நம்முடைய முறை என்பது, வேளாண்மை முறை என்பது உலகத்துக்கே மிக சிறந்த முறை. பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய அறிவு மரபு நமக்கு இருக்குது.